ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமை படையல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி படையல் போடுறதுனால அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போயும் ஃபஸ்ட்டு பருப்பு தான் வேக வைப்பேன். அதனால் இன்றைக்கும் பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ பருப்பு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். குக்கரை மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டுக்கலாம். உப்பு பருப்புக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக பருப்பு போட்டிருக்கேன். குக்கரை மூடிடலாம். விசில் போட்டுக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம இப்போ பருப்பு போட்டுட்டோம். அடுத்தது நம்ம இன்னொரு அடுப்பு காலியாக இருக்குல்ல, அதெல்லாம் கொத்தவரங்காய் வேக வச்சுக்கலாம். அதையும் கட் பண்ணி கழுவி தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதையும் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் ஆகும். பிளான் பண்ணி எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். காய்கறி வெங்காயமெல்லாம் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொத்தவரங்காவை பருப்பும் சைடில் வேகும், இந்த பக்கம் கொத்தவரங்காயும் வெந்துடும். ஒரு விசில் போதும். கொத்தவரங்காய் விசில் வெந்துருச்சு. அடுத்து வாழைக்காய் வேக வச்சுக்கலாம். 2 வாழைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வேகலைன்னும் இல்லை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் வாழைக்காவை. இப்போ வாழைக்காய் அந்த அடுப்பில் போட்டு நான் ரசத்துக்காக புளியும் தக்காளி 3 சுடுதண்ணில் சூடு பண்ணுறேன். அப்போ தான் சீக்கிரம் கரைக்க முடியும். அதனால் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பருப்பு வெந்து ஸ்டீம் அடங்கியிருக்கும் அதுக்குள்ளே. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகா, ஒரு கட்டி பூண்டை தட்டி வச்சுருக்கேன். நான் பருப்பில் போடலை, அதனால் இப்போ தட்டி போட்டுக்கிறேன். அதோடு ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினா 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி நீர் பூசணிக்காக தான் சாம்பார் வைக்க போகிறேன். அதையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 துண்டு, ஒரு 400 கிராம் அளவுக்கு வரும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும் பூசணிக்காய். வதக்கும்போது தாளிக்கிற வேலையை சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் டக்குன்னு நம்ம சமையல் முடிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே பருப்பும் ஸ்டீம் அடங்கிடும். வாழைக்காயும் வெந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். காயில் அப்போ தான் உப்பு பிடிக்கும். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. கலந்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நம்ம காயை வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்த போகிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே புளியை ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இது பக்கத்து அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும். அதுக்குள்ளே எடுத்து நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா அதையும் போட்டுக்கலாம் ரசத்துக்கு தாளிக்க. நான் பொடி யூஸ் பண்ணல, இப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடுறேன்.
இப்போ கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளியை சேர்த்துக்கலாம். கரைசலை நான் இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன். அதனால் பருப்பு ஸ்டீம் அடங்கி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு பருப்புக்காக கொஞ்சம் அதுலேருந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு 3 குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம். உப்பு பருப்புக்கு எடுத்துக்கிட்டு மீதி சாம்பார் வச்சுக்கிறேன். அதிலிருந்து இதில் ரசத்துக்கு சேர்த்துறோம். நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. ரசம் இறக்கணுன்னா நம்ம புளியை ஊற்றி சாம்பாரை இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ரசத்தை இறக்கிக்கலாம். கொதி வந்துருச்சு. ரசத்தை இறக்கிக்கலாம். இப்போ குழம்பு இந்த பக்கம் மாற்றிட்டேன். காய் வெந்துருச்சு. இப்போ பருப்பு சேர்த்திக்கலாம். வேக வச்சுருக்க பருப்பு புளிக்கரைசலையும் சேர்த்து ஒன்றா கொதிக்க வச்சிடலாம். கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ குழம்புக்கு தேவையான புல் உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பொரியல் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் சாம்பார் கொதிக்கட்டும். அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் உப்பு போட்டிருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ கொத்தவரங்காய் வடித்து வச்சுருக்கிறத எடுத்து கொட்டிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். தண்ணி கொஞ்சம் மீதி இருந்தால் கூட அதுவும் ட்ரை ஆகிடும். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து இறக்கிட்டோம்னா நம்மளுடைய கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். நல்லா கலந்துக்கலாம். சாம்பாரும் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் இறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிக்கலாம் நம்ம. இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், ஹோட்டல் சாம்பார் மாதிரி. அதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். சூட்லேயே கரைஞ்சிரும். அதனால் குழம்பு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் கலந்துட்டு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 4 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். அடுத்தது 3 பொரியல் மொத்தம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு ஒரு 400 கிராம் அளவுக்கு வரும். இது வேக வைக்கல, பச்சையாக தான் சேர்த்துறேன். இது சீக்கிரம் வெந்துடும் அந்த காய். அதனால் அப்படியே வதக்கி செஞ்சுக்கலாம். ரொம்ப வேகலை மட்டும் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு காய் தண்ணி தெளிக்காமல் வெந்துடும். அதனால் உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேகணும். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து பக்கத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அடுத்த பொரியல் தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே பூசணிக்காய் வெந்துடும். இந்த பக்கம் வாழைக்காய் பண்ணிக்கலாம்.
ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 4 பச்சை மிளகா நறுக்குனது. அதுக்குள்ளே அதை கிளறி விட்டுக்கலாம் சைட் பை சைடாக. தண்ணி ட்ரை ஆனால் இறக்கிக்கலாம். அதுக்குள்ளே இதையும் தாளிச்சிடலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம், நல்லா கலந்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வேணால் வாழைக்காயில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ வெங்காயத்துக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வடித்து வச்சுருக்க வாழைக்காயை போட்டுக்கலாம். வெந்த வாழைக்காய் தான் ஒரு தடவை கலந்துட்டு தேங்காய் துருவல் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதுக்கும் 1/4 மூடி தேங்காய் துருவல் போடுறேன். நல்லா கலந்து இறக்கிட்டோம்னா நம்முடைய வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே பூசணிக்காயோட தண்ணி ட்ரையாக இருக்கும், அதையும் தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பூசணிக்காய் பொரியலில் பாருங்கள் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் போட்டு இதையும் இறக்கிக்கலாம். பதமாக வெந்திருக்கு. 1/4 மூடி தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரியல் நம்ம இறக்கிக்கலாம். குழையாமல் கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட 3 பொரியல் ரெடி ஆகிடும். சாம்பார், ரசம், 3 பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உப்பு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நான் சாதம் வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி தண்ணி அளந்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் விசில் போட்டு சாதத்தை வேக வச்சுக்கலாம். சாதத்தை வேறு அடுப்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு பாயசத்துக்கு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு வறுத்து கழுவி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதமும் ரெடி ஆயிரும், பருப்பும் வெந்துடும். பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கேன் 2 கப் அளவுக்கு. அதை உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே 2 வேகட்டும். இப்போ சாதம் வெந்து இறக்கிட்டேன். பாசிப்பருப்புன்னு ஸ்டீம் அடங்கல. அதுக்குள்ளே நம்ம உளுந்து அரைச்சிட்டு வெள்ளைப்பாவை காய்ச்சிக்கலாம். உளுந்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். அதோட ஒரு 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ண வெங்காயம் தேவையான அளவு நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போடுறேன். நறுக்குன பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, மல்லி இலை போட்டுக்கலாம். அது எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் தாராளமாக. ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டுக்கலாம். அப்போ தான் வடை கிறிஸ்பியாக வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உளுந்து நல்லா பஞ்சு மாதிரி அரைக்கணும். அப்போ தான் வடை உங்களுக்கு புசு புசுன்னு வரும். இந்த அளவு பக்குவமாக அரைக்கணும். அரைச்சி எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு பாயசம் வச்சுட்டு வடை போட்டுக்கலாம். நல்லா கலந்து வச்சு பாருங்கள். பதமாக ரெடி ஆகிடுச்சு. மாவு ஓரமாக எடுத்து வச்சுட்டு பாயசத்தை ரெடி பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். பாகு வேணால் கரைஞ்சால் போதும். 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி 1/2 கப் தண்ணி ஊற்றி கரைய வச்சுருக்கேன். இது கரையிறதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் 1/2 மூடி தேங்காயும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டி பாசிப்பருப்பில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப பாசிப்பருப்பு குழையாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வெந்தோன்னா நல்லா கரண்டிலே மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஊற வச்ச பச்சரிசியும் தேங்காயும் நம்ம அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. பச்சரிசி கட்டி பிடிக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலந்துக்கலாம். எல்லாம் கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு பக்கத்தில் கடாய் போட்டிருக்கேன். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஒரு 15 முந்திரி 15 திராட்சை எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே கடாய் முந்திரி திராட்சையை போட்டு 1 டேபிள் ஸ்பூன்
ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வறுத்த முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கலாம். கலந்து இறக்கிட்டோம்னா நம்முடைய பாயாசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு பாயசம். இன்னும் அப்பளமும் வடையும் தான் செய்யணும். பிளான் பண்ணி எல்லாம் கட் பண்ணி செஞ்சு ஆரம்பித்தோம்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சிடலாம். பாருங்கள், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிட்டு எண்ணெய் காய வச்சு வச்சுருந்தோம். அதில் அப்பளத்தை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வடை போட்டுக்கலாம். படையலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் அப்பளம் பொரிக்கிறேன், அப்புறமா பொரிச்சிக்கலான்ட்டு. அப்பளத்தை பொரிச்சு எடுத்துகிட்டு வடை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அப்பளத்தை நீங்கள் பொரிச்சுக்கோங்க. நவுத்து போய் ரொம்ப நேரம் முன்னாடி பொரிச்சு வச்சோம்னா அதனால் அளவாக பொரிச்சுக்கோங்க. அப்பப்போ நான் படையலுக்காக ஒரு 4-5 அப்பளம் மட்டும் பொரிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். அப்பளம் பொரிச்சு வச்சு வடையை தட்டி போட்டுக்கலாம். தண்ணி கையில் தொட்டுட்டு வடையை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. பெருசாக வேணுன்னா பெருசாக போட்டுக்கோங்க. நான் நார்மல் சைஸில் போடுறேன். எண்ணெய் எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு நம்ம வடையை போட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வைங்க. பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு வடை போடலான்னு நினைக்கிறேன். ரெண்டு வடையை போட்டாச்சு. அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. வடை வேகட்டும். 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஆப்ப சோடா போட்டிருக்கனால, அரிசி மாவு போட்டிருக்கனால உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வடையெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். வடித்து எண்ணெய் வடித்து எல்லா ரெசிபிஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம படையல் போட வேண்டியது தான். பாருங்கள், சாதம், சாம்பார், ரசம், 3 பொரியல், அப்பளம், வடை, பாயசம், பாசிப்பருப்பு பாயசம், தயிர், உப்பு பருப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம படையல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இலையில பரிமாறி பெருமாள் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி நம்ம படையல் பரிமாறிட்டோம். பூஜை பண்ணியாச்சு. காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். விரதம் விட்டுட்டு படையல் அட்டகாசமாக போட்டாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.